67:6 வாசிக்கிறோம், பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிப்பது நம் தேவன் மாத்திரமே. இதெல்லாம் நம்ம அறுவடையை பற்றி சொல்கிறோம் இல்லையா? இயேசு சுவாமி புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கார், மத்தேயு 9:37, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அப்போது அந்த அறுவடைக்கான பொறுப்பை தேவன் யார் மேலே வைத்திருக்கிறார்? உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைத்திருக்கிறார். காரணம், உலகத்தில் அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. நாம் அவருடைய வேலையாட்களாக செயல்பட கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோமா? இன்றைக்கி நம்ம திருச்சபைக்கு வந்திருக்கோமா? ஆராதிச்சிட்ருக்கோமா? இது எல்லாத்துக்கும் ரெண்டே நோக்கம்தான் இருக்குது. ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சித்தம் இன்னும் நிறைவேற வேண்டியது பாக்கி இருக்கிறது. இரண்டாவது, தேவன் நம்மை கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் செய்து நிறைவேற்றி பரவில்லாத ஒரே ஒரு அந்த 2 காரணங்களுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மளை வைத்திருக்கிறார். ஒன்று, தேவனுடைய சித்தம் நம்மில் நிறைவேறுவதற்காக. 2, நம் மூலமாக தேவனுடைய சித்தம் மற்றவர்களுக்கு நிறைவேறும்படியாக. அப்போ இந்த நாள் நம்ம இங்கே சுவாசிச்சுட்டு உயிரோடு இருக்கோம் அப்படின்னா தேவன் நம்மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல் எதுவுமே செயல்படுவதில்லை. என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக போகல, எதுவுமே சரியாக நடக்கலை, நான் என்னெல்லாமும் பண்ணி பார்க்குறேன், எனக்கே நான் ஒரு வேஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. ஆனால் இயேசுப்போடைய பார்வையில் நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவங்க. நம்மளை சுற்றி நிறைய பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியம் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம மேலே ஆண்டவர் நோக்கமாக இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக நமக்கு நம்முடைய விளைச்சலை வர்த்திக்க செய்கிற கர்த்தரை நாம் துதித்து பாடுவோமா? அதிசயமானவர், அற்புதம் செய்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகளை சேதமின்றி காப்பவர். விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர், விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர். அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. செழிப்பாய் மாறிடுமே, வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுமே. வாடின என் வாழ்வை வர்த்திக்க செய்பவரே, வாடின என் வாழ்வை வர்த்திக்க செய்பவரே. வறட்சியை காண்பதில்லையே, நீயோ வறட்சியை காண்பதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இரட்டிப்பாய் வந்திடுமே, கண்ணீரில் விதைத்ததெல்லாம் விளைச்சலாய் மாறிடுமே. வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இரட்டிப்பாய் வந்திடுமே, வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இரட்டிப்பாய் வந்திடுமே. கண்ணீரில் விதைத்ததெல்லாம் விளைச்சலாய் மாறிடுமே, கண்ணீரில் விளைத்ததெல்லாம் விளைச்சலாய் மாறிடுமே. விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய், நீயோ விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய். அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே.
கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. நம்ம ஒரு இடத்துல விளைச்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிலத்தை என்ன செய்வோம், அதுக்கேற்ற விதத்தில் ஆயத்தப்படுத்துவோம் இல்லையா. அந்த நிலம் நல்லா நேர்த்தியாக ஆயத்தப்படுத்தி அதில் நம்ம என்ன பண்ணுவோம், விதைகளை விதைக்கிறோம். விதைகளை விதைச்சிட்டு கொஞ்ச நாள் அந்த நிலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஒரு மாற்றமுமே நமக்கு கண்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் குறித்த ஒரு நாள் ஒன்று வரும், ஒரு காலம் ஒன்று வரும். அந்த காலத்தில் அழகாக அந்த விதைகள் என்ன செய்யும், முளைக்கும். அப்போ இந்த கொஞ்ச நாட்கள் நம்ம கண்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு நாட்கள் இருந்தது இல்லையா. அப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்னு அர்த்தமா? பூமிக்கு அடியில் பல மாற்றங்கள், அந்த விதையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர் யார்? கர்த்தர். அந்த மாற்றங்கள் நடக்கிற நேரத்தில் நம்ம பொறுமையாக காத்திருக்கும்போ, அந்த நேரம் அந்த காலம் வரும்போ அழகான துளிர்களை தேவன் காண செய்வார். நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரத்தில் நமக்கு புரியாது என்ன நடக்குதுன்ற அடுத்த படியை ஆண்டவர் நமக்கு சொல்ல மாட்டார். நீங்கள் வேதத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யோசேப்பு இருக்கார் இல்லையா, இப்போ அவர் பிறக்கிறாரு. அவர் பிறந்த உடனேயே இப்போ நீங்கள் பிறக்கிறீங்க, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளையாக இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்பா விசேஷமாக உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறாரு. ஆனால் உங்கள் அண்ணன்களுக்கு என்ன பண்ணுது, உங்களை பிடிக்கலை. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உங்களை வித்துட போகிறாங்க, கொண்டு போய் குழியில் போட போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு அடிமையாக கொண்டு செல்லப்பட போகிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் செய்யாத குற்றத்துக்காக சிறைக்கு போக போகிறீங்க. அந்த சிறையில் நீங்கள் கொஞ்ச நாள் இருப்பீங்க. அதற்கு பிறகு நீங்கள் ஒரு பதவிக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீங்க அப்படின்னு யோசேப்பு பிறந்த அன்னைக்கே சொல்லிட்டா. யோசேப்பு என்ன சொல்லியிருப்பார், நான் எங்கள் அப்பா வீட்லேயே அப்படியே அவருக்கு பிடிச்சமான பிள்ளையாகவே இருந்துடுறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எனக்கு அந்த பதவி வேணும்னு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா. இப்போ நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டா, நம்மளும் என்ன தான் செய்வோம், நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டேயே இருந்துடுறேன், அவங்க எல்லாத்தையும் எனக்கு செஞ்சுருவாங்க, எனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் கண்ணீரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் யோசேப்பு அந்த ஒரு பாதையை கடந்து வரும்போது அது எதுவுமே ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் நடக்கலை அவரோட வாழ்க்கையில். எதற்காக அந்த பாதை அப்படின்னு சொன்னால், அந்த உயர்வான பதவிக்கு போகும்போது அவர் அதற்கு தகுதியானவராக மாறணும் இல்லையா. அதற்காக அவர் கடந்து வந்த ஒரு பாதை தான் அது. நிறைய நேரங்களில் நம்ம இந்த சோதனைக்குள்ளாக கடந்து போகும்போது தான் தேவனுடைய அன்பை கற்றுக்கொள்கிறோம், தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்கிறோம், தேவன்தான் எல்லாம் அப்படின்னு நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த சோதனையின் பாதைகள் நம்மளை உடைப்பதற்காக இல்லை, நம்மளை உருவாக்குவதற்காகவே. அதனால் பொறுமையோடு நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிற பாதையில் அந்த ப்ராசஸை நம்ம என்ன செய்யணும், நம்பி ஆண்டவருக்காக காத்திருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தம் அதனதன் காலத்தில் தேவன் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உயர்த்துவதற்கான சித்தமே. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை என்ன செய்து கொண்டே இருக்கணும்னா ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நன்மையானாலும் தீமையானாலும், நமக்கு செழிப்பானாலும் வறுமையானாலும், சோதனையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும், நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 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 மந்திரமாக நாம் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் கடவுளே ஏசப்பா, உங்கள் கண்ணுக்கு மறைவாக எதுவுமே நடக்கலை, எல்லாம் நீர் அறிந்து நடக்கிறது, நீர் என்னை ஆயத்தப்படுத்துகிறீர் சுவாமி, உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு. அதே போல் எபேசியர் 5:20 பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதும்
எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். தெரிந்தவர்கள் எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். பாடுவோமா? எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்கக் கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்கக் கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே, இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உங்கள் மறைவில் வைத்தீரே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நீ செய்ததை மறக்கக் கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்கக் கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே.
ஜெபம் செய்வோம். எங்களை அருமையாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பு நேசு சுவாமி தகப்பனே, நீ செய்த நன்மைகளை மறக்க முடியுமா கர்த்தாவே? இந்த வாழ்க்கையை நீர் தந்தது சுவாமி. அப்பா, உம்மை ருசித்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்போ ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கூட்டி தருகின்றோம் இந்த கிருபைக்காக நன்றி இயேசு சுவாமி. அப்பா, எங்களை சுற்றி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக எங்களுக்கு பாரத்தை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிறவர்களாக, உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க சுவாமி. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை அப்பா நாங்கள் ஆண்டவரை உமக்குள்ளாக அழைத்து வர எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. அப்போ ஒரு களிமண் போல தகப்பனே குயவன் கையில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உமக்கு ஏற்ற விதமாக எங்களை நீர் வனையும் சுவாமி. அப்பா, நீர் எங்களை வனையும் போது கத்தாவே அப்பா நாங்கள் அழகான ஒரு பாத்திரமாக மாறுவோம் சுவாமி. இயேசுப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எந்நேரமும் மெக்காலமும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க சுவாமி. அப்பா, நீரே மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.